இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கும் மதியத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தான் சாப்பிட்டோம். அதுக்கு கேரட்டும் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இப்போ நிறைய கிடைக்கிது. அதை நிறைய போட்டு ஒரு சாதாரண பொரியல் தாங்க பண்ணியிருந்தோம். இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு கேப்சிகம் போட்டு ஒரு கார அவல் செஞ்சுருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கிறதுக்கு பார்ப்போம். அதில் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ப்ரோட்டீனும் ஃபைபரும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக காய்ங்க நிறைய சேர்த்துவாங்க. இன்றைக்கி பச்சை பட்டாணி நிறைய சேர்த்துனதுனால ஓகே அதுலேயே ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேக்கப் தானுங்க. கார அவல் கூட கொஞ்சம் தயிர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கெட்டி தயிரும் கொஞ்சம் எடுத்துட்டேங்க. இன்றைக்கி ப்ரோட்டீன் அவ்வளோ திருப்தியாக இல்லைங்கிறதுனால நைட்டு 2 முட்டை எடுத்துட்டேங்க. அது வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. இன்றைக்கி நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே பிஸியாக வச்சுக்கிறது. அது ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை மென்டல் வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம நம்மளை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிறது தான் நல்ல ஒரு டைம் பாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி தோட்டத்து வேலை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று இழுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி ஜேசிபி ஒர்க்கு, அதை மார்க் பண்ணுறது, அதில் நடந்தது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாடிக்கு எக்ஸசைஸ். நல்லா டயர்டாகி நல்லா தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. பணம் மட்டுமே குறிக்கோள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம செய்கிறது எல்லாமே வெட்டி வேலையாக தான் படும். ஆனாலும் நம்ம செய்கிறது நல்லதாக இருக்கும்போது யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது கொடுக்குங்க. தேங்க்யூ.